போர் நடந்தப்ப கர்ணன் முதலான வீரர்களின் ஆடைகளை அர்ஜுனன் ஏன் அவிழ்த்தான் தெரியுமா? பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் முடியும் தருவாயில் இருந்தாங்க. அப்ப விராட நாட்டில் மாறுவேடம் தரித்து வாழ்ந்தாங்க. அவங்க விராட நாட்டில் இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட துரியன் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வர்றான். அந்த நேரத்துல அர்ஜுனன் ஒற்றை ஆளாக மொத்த அஸ்தினாபுர படையையும் வீழ்த்துறாரு. பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், துரியன் எல்லாரும் அர்ஜுனன் அம்புகளுக்கு பதில் சொல்ல முடியாம பின்வாங்கிடுறாங்க. கர்ணன் மட்டும் தனது உடலில் குருதி பெருக்கெடுத்தாலும் விடாது அர்ஜுனனுக்கு பதில் தாக்குதல் தந்துகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல எதுவும் செய்ய முடியாம கர்ணன் தன் சக்தியை இழக்கும் சமயத்துல அர்ஜுனன் மோகனாஸ்திரம் பயன்படுத்துறாரு. அதை வச்சு அங்கிருந்த அஸ்தினாபுர வீரர்கள் அனைவரையும் மயக்கமடைய செய்ய எல்லாரும் மயங்கி விழறாங்க. அந்த நேரத்துல அர்ஜுனன் தன் தேரோட்டி உத்தரன் கிட்ட வீரர்கள் அனைவரின் ஆடைகளையும் அவிழ்த்து கொண்டு வந்து தன்னிடம் தர சொல்ல உத்தரனும் எல்லா வீரர்களின் ஆடைகளையும் அவிழ்த்து கொண்டு வராரு. போர் விதிப்படி போரிடும் சமயம் வீரன் தன் மேலாடையை இழந்தால் அவன் தொடர்ந்து போர் புரியக்கூடாது. பின் மயக்கம் தெளிந்து எழுந்த வீரர்களுக்கு விஷயம் புரிஞ்சுது. இதனாலதான் அர்ஜுனன் சிறந்த வில்லாளனா கருதப்படுறாரு. குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லும் பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. 2 வயது முதல் 10 வயது குழந்தைகள் இதுல கலந்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இமெயில் ஐடி கொடுத்திருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.